இந்த வீடியோல நாம பார்க்க போறது அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் மேனேஜ்மெண்ட் என்ட்ரன்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் ஜுவாலஜி. இது அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் மேனேஜ்மெண்ட்டோட பார்ட் 1 வீடியோ. இதில் நாம அதோட இன்ட்ரடக்ஷனை பார்க்க போறோம். ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரினா என்னன்னா கால்நடை வளர்ப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் அண்ட் ரேசிங் த லீவ் ஸ்டாக். அதாவது லீவ் ஸ்டாக்குன்னா ஆடு மாடு, அதாவது பஃபலோஸ் எருமாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பேர்ட்ஸ், அதோட ப்ரீடிங் பண்ணுறது. அது நல்ல விகர்டு வெரைட்டியாக, விகர்ட்னா நல்ல செழிப்பான வெரைட்டியாக, டிசீஸே வராத வெரைட்டியாக உருவாக்குறது. அது யாருக்கும் அந்த மாதிரி உருவாக்குறது யாருக்கு யூஸ்ஃபுல்? ஹியூமன் பீயிங்ஸ்க்கு யூஸ்ஃபுல். ஸோ என்னென்ன பேராமீட்டர் இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, வென்டிலேஷன் அடிக்வேட்னா தேவையான அளவுக்கு வெளிச்சம் இருக்கணும், டெம்பரேச்சர் கரெக்டான ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கணும். ஸோ அதாவது வென்டிலேஷனே சொல்லியாச்சு, திரும்பவும் சஃபிஷியன்ட் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையான அளவுக்கு லைட்டு, தண்ணி, அப்புறமா ஹவுசிங் அகாமடேஷன், அவங்களுக்கு தேவையான இடத்தையும் கொடுக்கணும். இப்போது அந்த இப்போல்லாம் கோழி வளர்க்குறதெல்லாம் பார்க்க முடியல கிராமத்தில் கூட. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கோழிக்குன்னு ஒரு தனி வீடு மாதிரி வச்சு அங்கே வளர்ப்பாங்க, தனியாக ஒரு கூடு மாதிரி இது பண்ணி அதில் வளர்ப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி அகாமடேஷன் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை அதே மாதிரி மாட்டுப்பண்ணை, டைரி, அவங்களுக்குன்னு ஒரு தனி ஷெட்டு, அந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக நிறைய பால், மெயினாக டைரின்னாவே டைரி ப்ராடக்ட்ஸ் என்னென்ன? பால், பட்டரு, அப்புறமா வெண்ணெய், வெண்ணெய் தான், வெண்ணெய், நெய், அந்த இதுக்காக தான் நம்ம எடுக்கிறது. ஓகேவா? அண்ட் பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ்னால் கோழி பண்ணை, வாத்து பண்ணை, அது எல்லாமே அதில் வரும். ஸோ இப்போ இந்த அனிமல்ஸை நம்ம கேரோட பார்த்துக்கணும், அவங்கள மற்ற டிசீஸ்லேருந்து பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாமல் எனிமீஸை, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காட்டுப்பூனை அதெல்லாம் சாப்பிட்ருன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி நரி, அதெல்லாம் வராத மாதிரியும் பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம ப்ரொடெக்ஷனை கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். அதாவது ரெகுலர் விசிட்ஸ் பை வெட்னீரியன் டாக்டர். இப்போ நம்ம இந்த கோழி பண்ணை மாட்டு பண்ணை வச்சுருந்தோம்னா வெட்னீரியன்னா யாருன்னா வெட்னரி டாக்டர், அதுக்கான டாக்டர். ஓகேவா? ஸோ அவங்க ரெகுலராக மெயின்டைன் பண்ணி செக்அப் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு ஏதாச்சும் டிசீஸ் இருக்குன்னு பார்க்குறாங்களா, அதை நம்ம ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கணும், மெயின்டைன் பண்ணணும். இது இல்லாமல் நம்ம இப்போ நம்ம எந்த ஒரு விகர்டு வெரைட்டியை, ஒரு நல்ல செழிப்பான வெரைட்டியை தான் நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ குட் ப்ரீடை செலக்ட் பண்ணணும். ஏன் குட் ப்ரீடை செலக்ட் பண்ணணும்? அதுதான் ஹை ஈல்டிங்கை கொடுக்கும். முட்டையாக இருந்தாலும் சரி, பாலாக இருந்தாலும் சரி, நல்ல மீட் வெரைட்டி, கறி, இது எல்லாமே நல்ல வெரைட்டி கொடுக்கணும். நல்ல அதிக ப்ராஃபிட் நம்ம வளர்க்குற நம்மளுக்கும் கிடைக்கணும் இல்லையா, அதுக்காகவும். அப்புறமா டிசீஸ் வராத வெரைட்டிஸை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அனிமல் ப்ரீடிங். அனிமல் ப்ரீடிங் இந்த ஹியூமன் பீயிங், இப்போ நம்ம அனிமல்ஸ் அனிமலோட ப்ராடக்ட்டுக்காகவும், இப்போ மாடு எடுத்துக்கோங்க, அது எதுக்காக நம்ம பண்ணுறோம்? பால், மெயினாக பால். ஓகேவா? ஸோ அந்த பால் அதிகமாக கொடுத்துச்சுன்னா நம்மளுக்கு தானே நல்லது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு, ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் டிபெண்ட் ஆயிருக்காங்க அனிமல்ஸ் அண்ட் அதாவது டொமஸ்டிக் அனிமல்ஸ் மேலே ஃபார் அவங்களோட ப்ராடக்ட்ஸ்க்காக. ஸோ ஃபுட்டு அண்ட் வெரி இயர்லி டைம்ஸ், நம்ம எப்போத்துலேருந்து இது டிபெண்ட் ஆகிருக்குன்னா ரொம்ப பழங்காலத்துலேருந்தே அனிமல்ஸ் மேலே டிபெண்ட் ஆகிருக்கும் நம்மளோட ஃபுட்டுக்காக. ஹை ஈல்டிங் அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா ஹைப்ரிடைசேஷன் மூலமாக பண்ணலாம். பவுல்ட்ரி அண்ட் டெய்ரி ஃபார்ம்ஸ், கோழி முட்டைக்காக இந்த லகான் கோழி, அதே மாதிரி நிறைய மாட்டில் இந்த கிராஸ் வெரைட்டிஸ், அதாவது ஜெர்சி மாடையும் நாட்டு மாடையும் கலந்து அதோட பாலுக்காக அப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டெய்ரி ஃபார்ம்ஸ். ஸோ இயர்லி டேஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது அப்போவே ரொம்ப இயர்லி டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது அவங்களோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு, அதாவது ஸ்பெஷல் ஆர் ஸ்பெசிஃபிக், ரொம்ப பெக்யூலியரான கேரக்டரிஸ்டிக்ஸ்க்காக தான் நம்ம அனிமல்ஸை செலக்ட் பண்ணி ப்ரீட் பண்ண வச்சுட்டு இருந்தோம். இப்போ ஒரு மாடு நிறைய பால் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதோட இதிலேருந்து வந்த அந்த மாடோட தான் ப்ரீட் பண்ணுவாங்க பாலுக்காக, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது அப்பயே செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே. ஓகே, ஸோ இது இதை வச்சு என்ன தெரிஞ்சுக்கிறாங்க? நாலேஜ் வருதா அவங்களுக்கு? நாலேஜ், ஹெரிடிட்ரி, இப்போ பாரம்பரியம், இந்த ஃபேமிலியிலேருந்து இதை எடுத்தால் அவங்களுக்கு நல்ல இதுவாக இருக்கும். இப்போ இந்த மாட்டோட ஜீனை எடுத்து நம்ம இன்னொரு மாடோட இது கலந்து வச்சோம்னா அது நல்ல பால் கொடுக்கும். ஓகே, ஸோ அது ஹெரிடிட்ரி, ஜெனட்டிக்ஸ் வைஸாகவும் அது
யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த பிரின்சிபல் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ஹெரிடிட்டியோட பிரின்சிபலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதோட நாலேஜும் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் ஹாவ் சக்ஸஸ்ஃபுல் இன் ரியரிங் அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸை வளர்க்குறதும் அவங்கள வந்து கிராஸ் பண்ண வைக்கிறது, சுப்பீரியர் வெரைட்டியோட ஹைப்ரிடைஸ் பண்ணுறதுமே எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஹியூமனுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்குது. அந்த காலத்தில் இருந்து, இப்போ இல்லை, அந்த காலத்தில் இருந்து இருக்குது. காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ் வேறு ஃபேஸ்டு பை அனிமல்ஸ். இப்போ ப்ரீடிங் பண்ணுறதுனால ஹைப்ரிடைசேஷன் சில அதாவது எல்லாத்தையுமே ப்ரீடிங் ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக்ஸ் பண்ணும்போது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸான இஷ்யூஸ் வந்து அனிமல்ஸ்க்கு இருக்குது. ஸோ அனிமல்ஸ் வந்து மேக்ஸிமம் டிசைரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸை தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருந்தால் தான் அதை செலக்ட் பண்ணுறோம். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிளேயிங் ஒரு கேம், கொக்கோவோ ஏதோ ஒன்று விளையாட போகிறீங்க. அப்போது யார் நல்லா விளையாட விட்ட பிறகு தான் அந்த செலெக்ஷன் டீமை செலக்ட் பண்ணுவாங்க. யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த விளையாடுறது எதை வச்சு சொல்கிறாங்க? நல்லா ஓடுறது, அதாவது ரொம்ப திங்க் பண்ணி எந்த டைமில் எந்த இடத்துக்கு போய் எப்படி அவங்கள அவுட் பண்ணலான்னு நினைக்கும் போது அந்த மாதிரி ஸ்பெஷலாக விளையாடுறாங்க பார்த்தீங்களா, அந்த பர்சனை தானே செலக்ட் பண்ணுவாங்க ஒரு பிளேயருக்கு, ஒரு கேமுக்கு. அதே மாதிரி தான் நம்மளுக்கு தேவையான ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற ஒரு ஆர்கானிசம் அனிமல்ஸை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ குரூப் ஆஃப் அனிமல்ஸ் பை டீசெண்டாக வித் சிமிலர் கேரக்டர்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட அனிமல்ஸை டீசெண்ட் அண்ட் சிமிலர் கேரக்டர்ஸ் இருக்கிறத மட்டும் ஜென்ரல் அப்பியரன்ஸ், சேம் அப்பியரன்ஸ் இருக்கலாம், ஃபியூச்சர்ஸு, அதோட சைஸ், இதை வச்செல்லாம் வந்து ப்ரீடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிப்பட்ட ப்ரீடை செலக்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஸோ why should we breed animals? நம்ம எதுக்காக ப்ரீட் பண்ணுறோம்? கலப்பு பண்ணுறோம். அதுதான் ப்ரீடுன்னா கலப்பு பண்ணுறது. ஏன்னா அனிமல் ப்ரீடிங் எதுக்கு பண்ணுறாங்கன்னா இம்ப்ரூவ்டு வெரைட்டிஸை உருவாக்குறதுக்கு, அனிமல்ஸோட பெஸ்ட் குவாலிட்டியான அனிமல்ஸை உருவாக்குறதுக்காக. ஸோ இதனால் அதோட ஜீனோடைப் இன்க்ரீஸ் ஆகும், ஜீனோடைப்பு நல்ல இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் செலக்டிவ் ப்ரீடிங் வந்து மூலமாக ஜீனோடைப் வந்து ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரீடிங். அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து உங்களை 3 மார்க்கோ 5 மார்க்லையோ கேட்கலாம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரீடிங் 3 மார்க்கில் கேட்டால் 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க, 5 மார்க்கில் கேட்டால் 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஸோ டு இம்ப்ரூவ் த க்ரோத் ரேட், ஸோ க்ரோத் அனிமலோட க்ரோத் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம ப்ரீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ஹான்சிங், அதாவது மில்க்கு, மீட்டு, எக் இதோட ப்ரொடக்ஷனை அதிகப்படுறதுக்காகவும் அனிமல் ப்ரீடிங்கை உருவாக்கலாம். ஸோ அப்புறம் மட்டும் இல்லாமல் அனிமல் ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும், குவாலிட்டி நல்ல குவாலிட்டி. அப்புறமா இம்ப்ரூவ்ட் ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ், ஸோ டிசீஸ் வராத அளவுக்கு எதிர்த்து நிற்கிற சக்தியை அதுக்கிட்ட கொடுக்கலாம். ஸோ இன்க்ரீஸ்டு ரீப்ரொடியூஸ் ரேட்டும் இன்க்ரீஸ்ட் ஆச்சுன்னா, அது நிறைய உற்பத்தி பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு, அதாவது ரீப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு தானே லாபம். அதை வச்சு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணி நல்ல வெரைட்டி ஆன முட்டை, பால், அப்புறமா மீட், இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட அப்ஜெக்டிவ்ஸ். நம்ம ஏன் அனிமல் ப்ரீடிங்கை ப்ரிஃபர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரீடிங், இன்ப்ரீடிங் அண்ட் அவுட் ப்ரீடிங். ஸோ இந்த 2 ப்ரீடிங்கை வச்சு நம்ம அனிமல் ப்ரீடிங்கை ப்ரீட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இன்ப்ரீடிங். ஸோ இன்ப்ரீடிங்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சொந்தத்திலேயே இது பண்ணுற மாதிரி, அதாவது தெரிஞ்ச breeding between the animals of the same breed. ஸோ சேம் ப்ரீடோட அனிமலோடையே ப்ரீடிங் கலப்பு பண்ணிகிட்டே இருந்தால் 4 to 6 ஜென்ரேஷன், அதுதான் வந்து இன்ப்ரீடிங். ஸோ இந்த இன்ப்ரீடிங் வந்து ஹோமோசைகாஸ், சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறதையே கொடுப்பாங்க. அண்ட் நிறைய ஹார்ம்ஃபுல் ரிசசிவ் ஜீன்ஸ் வெளிப்படும். ஸோ கண்டினியூஸாக இன்ப்ரீடிங்கே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஃபர்டிலிட்டி இருக்காது, மலட்டுத்தன்மை அதிகமாக இருக்கும், அதாவது செழிப்பான ஒரு நெக்ஸ்ட் ப்ரீட் வராது. ஸோ இதை வந்து இன்ப்ரீட் டிப்ரெஷன், ஏன்னா அந்த ப்ரொடக்டிவிட்டி கம்மி ஆக ஆக அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே ரிசசிவாக போயிடுச்சுன்னா அப்போது ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால் அவங்களுக்கு நம்மளால் அடுத்த இது கொண்டு போக முடியலையேன்ற ஒரு டிப்ரெஷன் வரும். அந்த டிப்ரெஷனுக்கு பேர் வந்து இன்ப்ரீடிங் டிப்ரெஷன். இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்ப்ரீடிங்கை செலக்டட் அனிமல்ஸை வந்து மற்ற பாப்புலேஷனோட மேட் பண்ணி சுப்பீரியர் அனிமல்ஸை உருவாக்க முடியும். ஸோ இது வந்து எப்படின்னா சேம் ப்ரீடு ஆனால் அன்ரிலேட்டட். இப்போ நாட்டு மாடு தான், இப்போ நம்ம ஊருதும் இன்னொரு மாடு, இந்த ஓங்கோல் அந்த மாதிரி ஆந்திராவில் ஹரியானாவில் இருக்கிற ப்ராடக்டோட கிராஸ் பண்ணோம்னா
அது நல்ல வெரைட்டியை கொடுக்கும். இட் ஹெல்ப்ஸ் டு ரெஸ்டோர் த ஃபர்டிலிட்டி அண்ட் ஈல்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னா அதோட ஃபர்டிலிட்டியும் ஈல்டும் நம்மளுக்கு, அதாவது ஃபர்டிலிட்டினா மலட்டுத்தன்மை இல்லாமல் செழிப்பான அடுத்த ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்புறமா நிறைய உற்பத்தியும் கொடுக்கும். நெக்ஸ்ட் அவுட் ப்ரீடிங். ஸோ இந்த இன்ப்ரீடிங் மெத்தட்ஸ் ஆஃப் அவுட் ப்ரீடிங் எல்லாம் வந்து 5 மார்க்கில் கேட்கலாம். தனித்தனியாக இன்ப்ரீடிங்னா என்ன, அவுட் ப்ரீடிங்னா என்னன்னு கேட்கலாம். ஸோ அவுட் ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா அன்ரிலேட்டட் அனிமல்ஸோட கிராஸ் பண்ணுறது தான் அவுட் ப்ரீடிங். ஸோ இந்த இண்டிவிஜுவல்ஸ் அதாவது இண்டிவிஜுவல்ஸ் இதை எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஆனால் அவங்களோட ஆன்செஸ்டர் காமன் கிடையாது. இது 4 to 6 ஜென்ரேஷன் வரையும் நம்ம இதை பண்ணலாம். 4 to 6 ஜென்ரேஷன் வரையும் அவங்களோட ஆன்செஸ்டர்ஸ் காமன் கிடையாது. அதாவது யாரோட இந்த அவுட் ப்ரீடிங்கில் யூஸ் பண்ணுற அனிமல்ஸோட இண்டிவிஜுவல்ஸ் வந்து காமனாக இருக்க மாட்டாங்க, ஆன்செஸ்டர்ஸோட காமன் கிடையாது. ஸோ இப்போ இந்த அவுட் ப்ரீடிங் வந்து நியூ அண்ட் ஃபேவரபிள் ட்ரைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா வெவ்வேறு இல்லையா. ஸோ இந்த மாட்டோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸும் வெளியில் வரும், இன்னொரு மாடோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸும் வெளியில் வரும். ஸோ ஹைப்ரிட் வந்து சுப்பீரியராக இருக்கும். சுப்பீரியராக இருக்கும்போது நிறைய நியூ கேரக்டரிஸ்டிக்ஸ் வெளியில் வரதுனால நியூ ப்ரீடை உருவாக்க முடியும். ஸோ நியூ அண்ட் ஃபேவரபிள் ஜீன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ்ட் ஆக முடியும் இன்டு த பாப்புலேஷன். அதாவது அவுட் ப்ரீடிங் மூலமாக நியூ ஜீன்ஸ் அண்ட் டிசைரபிள் கேரக்டர் இருக்கிற ப்ரீட்ஸை நம்ம உருவாக்க முடியும். அவுட் கிராசிங், ஏதாவது இந்த அவுட் ப்ரீடிங்லேயே அவுட் கிராசிங் பார்த்தீங்கன்னா அன்ரிலேட்டட் அனிமல்ஸ், சேம் ப்ரீட் தான், அன்ரிலேட்டட் அனிமல்ஸ் ஆனால் சேம் ஆன்சிஸ்டர்லேருந்து வந்திருப்பாங்க, காமன் ஆன்சிஸ்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருதும் வெளி ஊருதும் பக்கத்து ஊருதும், அதாவது நம்ம ஸ்டேட்டுதும் பக்கத்து ஸ்டேட்டும், ஆனால் ரெண்டுமே மாடு தான், சேம் ப்ரீடாக தான் இருக்கும். ஓகே, அண்ட் காமன் ஆன்சிஸ்டர் கிடையாது, காமன் ஆன்சிஸ்டர்லேருந்து அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி கிராஸ் ஆச்சுன்னா அது என்னது, அவுட் கிராசிங்க. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், இந்த கிராஸ் இதுலேருந்து உருவாக்குற இந்த யங் ஒன்னை, ஆஃப் ஸ்ப்ரிங்னா யங் ஒன்னை என்னன்னு சொல்லுவோம், அவுட் கிராஸை. ஸோ இந்த மெத்தட் வந்து சூட்டபிள் ஃபார் ப்ரீடிங் அனிமல்ஸை பிலோ ஆவரேஜ். இந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து இங்கே வெவ்வேறுன்றதுனால இது கொஞ்சம் என்னது ப்ரொடக்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கிராஸ் ப்ரீடிங். ஸோ இது சுப்பீரியர் மேல் ஆஃப் ஒன் ப்ரீட் வித் சுப்பீரியர் ஃபீமேல் ஆஃப் அனர் ப்ரீட். அதாவது இந்த ப்ரீடிங் வெரைட்டி எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலில் சுப்பீரியராக இருக்கிற மேலையும் நல்ல அந்த வெரைட்டி ரொம்ப நல்ல வெரைட்டி மேல், அதே மாதிரி ரொம்ப சுப்பீரியரான ஃபீமேல் வெரைட்டியையும் கிராஸ் பண்ணுறது. அப்போ கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், சுப்பீரியர் ட்ரேட் தான் கிடைக்கும். ஹைப்ரிட் விகர் ஆர் ஹெட்டிரோசிஸ், அதாவது தாய் 8 அடி பாஞ்சா குழந்தை 16 அடி பாயும் சொல்லுவாங்க. தாய் 8 அடி பாஞ்சா 16 அடி பாயும். அந்த கேரக்டர் தான் இந்த ஹெட்டிரோசிஸ் ஆர் ஹைப்ரிட் விகர். அதாவது 2 பேரண்ட்ஸுமே சுப்பீரியர். அப்போ அந்த 2 பேரண்ட்ஸுக்குமே பிறக்க போகிற ஒரு யங் ஒன் எப்படி இருக்கும், அவன் பேரண்ட்ஸை விட சுப்பீரியராக இருக்கும். ஸோ அது எதனால் வந்தது, வெவ்வேறு கிராஸ் பண்ணதுனால. ஏன்னா ரெண்டுமே வந்து சுப்பீரியர் கேரக்டர்ஸை நம்ம கிராஸ் பண்ணதால வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரீடை நம்ம என்னன்னு சொல்வோம், ஹைப்ரிட் விகர் ஆர் ஹெட்டிரோசிஸ். இன்டர்ஸ்பெசிபிக் ஹைப்ரிடைசேஷன். இந்த மெத்தடில் ப்ரீடிங் மேட் இஸ் பிட்வீன், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ். ஜீனஸ் ஒன்று தான், 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ். இப்போ நம்ம வெவ்வேறு ஸ்பீஷீஸோட கிராஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த 2 ஸ்பீஷீஸில் வர அந்த கிராஸில் வர பேரண்ட்ஸ், அதாவது ஃப்ரம் த பேரண்ட்ஸ்லேருந்து வர யங் ஒன்ஸ் வந்து டிசைரபிள் ட்ரெய்ட்ஸ், அதாவது பேரண்ட்ஸ் 2 பேரண்ட்டோட டிசைரபிள் ட்ரெய்ட்ஸ்னா ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸோட இருக்கும். இப்போ மியூல்ன்ற ஒரு அனிமலை கேள்விப்பட்டிருப்பீங்களா, அது ஒரு இன்டர்ஸ்பெசிபிக் ஹைப்ரிடைசேஷன் தான். மேல் டாங்கி, ஃபீமேல் ஹார்ஸ். ஸோ டாங்கியும் ஹார்ஸும் வந்து ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது தான், ஜெனீரா சேம் தான், ஆனால் ஸ்பீஷீஸ் வெவ்வேறு ஸ்பீஷீஸ். ஏன்னா டாங்கி அண்ட் ஹார்ஸ். ஸோ மேல் டாங்கியையும் ஃபீமேல் ஹார்ஸையும் கிராஸ் பண்ணாங்க. அப்படி கிராஸ் பண்ணும்போது கிடைச்ச ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு பேர் தான் என்னது, மியூல். ஏன்னா டாங்கி நல்ல பொதி சுமக்கும் அண்ட் ஹார்ஸு ஃபாஸ்ட்டாக ஓடும் இல்லையா. அப்போது நல்ல இப்போ ஹார்ஸால் அவ்வளோ அந்தளவுக்கு வந்து வெயிட்டை சுமக்க முடியாது, இழுக்கும் ஆனால் சுமக்க முடியாது. ஆனால் டாங்கி நல்ல வெயிட்டை சுமக்கும் இல்லையா.
ஸோ அந்த சுமக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸும் இந்த ஹார்ஸில் ஃபாஸ்ட்டாக ஓடுற கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங் வரணும்னு எதிர்பார்த்தாங்க. அதுதான் மியூல். ஆனால் மியூல் கிட்ட இந்த 2 கேரக்டர் இருந்தது. ஆனால் மியூலால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ஸ்டெரைல் மலட்டுத்தன்மையோடு இருந்தது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தான் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.